ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எஜுகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஜுகேஷனை ரொம்ப பிளேடெல்லாம் போடுவோம்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் படிச்சுட்டு இருக்கோமா, 10th 12th காலேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 15 to 16 இயர்ஸ் படிச்சிருக்கோம். மீன்ஸ் நான் ஸ்கூலிங்னு சொல்லிட்டு இப்போ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 16 இயர்ஸ் வந்து நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நாங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் நாங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், இப்போ நாங்கள் கரண்ட்டாக படிச்சிருக்க பசங்களுக்கு நாங்கள் எங்கள் 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் அவர் நிஷ். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா சின்ன வயசு, ஐ மீன் கிண்டர் கார்டன் எல்கேஜி யூகேஜி. ஸோ கணிஷ், அதில் உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எல்கேஜி யூகேஜி படித்தது ஞாபகம் இருக்கு. 1-2 சுச்சுவேஷன் ஞாபகம் இருக்கு. நான் வந்து யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த சாப்பிட்றதுக்கு தனியாக இடம் வச்சுருப்பாங்க, ஓகேவா? அப்போ அது கடைசி ஒரு செவர் இருக்கும், அது காம்பவுண்டு தான். ஆனால் எங்கள் சின்ன பசங்க தெரியாது என்ன சொல்லுவாங்க, அந்த காம்பவுண்டுக்கு போனீங்கன்னா அந்த காம்பவுண்ட் உள்ளே இழுத்துரும் உங்களை. காம்பவுண்ட் உள்ள. ஆமாம், அவ்வளோ சொல்லுவாங்க தெரியுமா டீச்சர்ஸு, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. காம்பவுண்ட் வந்து நீ பக்கத்தில் போனீங்கன்னா காம்பவுண்ட் அப்படி கை வச்சுன்னா உள்ளே இழுத்துரும், நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பயம்படுத்திட்டு அந்த சில போகாமல் நாங்கள் இருப்போம். ஆனால் அப்பயும் சிலர் என்ன பண்ணுவாங்க, சீனியர்ஸ்லாம் நான் போகணும்னு சொல்லிட்டு போவானுங்க, நாங்கள் பயந்துட்டு ஓடி வந்துடும். அப்படியெல்லாம் பயம்படுத்திலாம் இருக்காங்க ஸ்கூலில். சரி, ஓகே. நீங்கள் என்ன படிச்சீங்க எல்கேஜி யூகேஜி ஞாபகம் இருக்கா? எல்கேஜி என்ன படிப்பீங்க எல்லாருமே? ஏபிசிடி தான் படிப்பாங்க. சரி, ஓகே. நான் வந்து ரத்னா ஸ்கூல், எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும், ஸோ அதெல்லாம் படித்தேன். அது வந்து எப்படின்னா, அப்போது ஏபிசிடி தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு எல்கேஜி யூகேஜி நான் படித்த ஞாபகம் அவ்வளோவா இல்லை. எனக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது ஞாபகம் இருக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நான் லிட்டில் ஃப்ளவர்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸோ 5th 6th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஸோ அங்கே வந்து ஸ்கூலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அது வந்து கிறிஸ்டின் ஸ்கூலு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மார்னிங் வந்து கிறிஸ்டின் ப்ரேயர் தான் பாடுவாங்க. ஸோ அது கிறிஸ்டின் ப்ரேயர் பாடணும். சேம் டைம் அங்கே வந்து பிரின்சிபல்லாம் இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து இந்த சிஸ்டர் தெரியுமா உனக்கு? சிஸ்டர் இருப்பாங்களே, ஸோ அவங்க தான் வந்து பிரின்சிபல் அங்கே. ஸோ அந்த ஸ்கூல் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கிறிஸ்டின் ஸ்கூல் அது. ஸோ அங்கே ஃபுல்லாக கிறிஸ்டின் அந்த ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூலே தான் காலையில் ப்ரேயர் வந்து கிறிஸ்டின் ப்ரேயர் தான் இருக்கும். அங்கே பிரின்சிபலும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஸ்கூலில் தான் படித்தேன் ஒரு 5th வரைக்கும். அந்த ஸ்கூலிங்கில் நான் படித்த வரைக்கும் எப்படின்னா, சேம் அதான் நம்ம இத்தனை வருஷமா என்ன பண்ணுறது, படித்து மனப்பாடம் பண்ணிட்டு கக்கறதும். நான் பேப்பர் டெஸ்ட் பேப்பரில் கக்கணும். அதுவும் எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ சேம் அதே வார்த்தையை கக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போயம்லாம் இருக்குன்னா அது இதாக இருந்துடும். இப்போ கொஸ்டின் ஆன்சர் இருக்குன்னா அந்த ஒரு 2 லைன் கொஸ்டின் ஆன்சருக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே வார்த்தைமான படிச்சுட்டு அப்படியே எழுதணும் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து படித்து மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுறது நமக்கு இப்போ வரைக்கும் அதனால தான் வந்திருக்கு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணுறது, லெட்டர்ஸ் மனப்பாடம் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு எங்கே இவங்க மேலே கோவம் வருதுன்னா, ஒரு ஆன்சரை புரிஞ்சு படிக்க வைக்காம மனப்பாடம் பண்ணி படிக்க வச்சு தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டே வந்திருக்காங்க. ஸோ கணிஷ், நீ சொல்லு. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டு எல்கேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூலில் படிச்சு ஜெயர் காலேஜ்னு. அது ஐசிஐசி போர்டு, டெல்லி சிலபஸ்ஸு. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு பாலாபாரி ஸ்கூல்லாம் ஜாயின் பண்ணி விட்டாங்க. செகண்ட்லேருந்து 10th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பெருசாக தெரியல. என்ன காம்படிஷன் மட்டும் ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி கிளே காம்படிஷன் அந்த மாதிரி காம்படிஷன். மற்றபடி டீச் பண்ண ஞாபகம் இல்லை. சேட்டெல்லாம் பண்ணிருப்பாங்க, இந்த தண்ணி ஊற்றி விளாட்றது, பெஞ்சை தள்ளி விட்டு விளாட்றது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டுருப்போம். அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும் அந்த ஸ்கூல் டைம்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் வந்த உடனே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேயே வந்து பசங்க வேறு மாதிரி இருந்தாங்க, இங்கே வந்து பசங்க வேறு மாதிரி இருந்தாங்க. இங்கே வரும்போது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பெரிய பசங்களாம் நிறைய பேர் பார்க்குற போது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கேயும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா போயிட்டு ஒரு 5th மேலே தான் வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிது. ஓகே இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் 5th மேலே தெரிஞ்சு. இங்கேயும் அதே தான், படிக்கணும், படித்தது அப்படியே வந்து எழுதணும் காப்பி அடித்த மாதிரி. அது புரிஞ்சபடி எங்களும் சொல்லித்தரல. சின்ன வயசில் அப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம். படிக்கணும், மனப்பாடம் பண்ணி எழுதணும், படித்து மனப்பாடம் பண்ணி எழுதணும். டெஸ்ட்டில் அதே மாதிரி தான், தப்பாக இருந்துச்சுன்னா அடிச்சு விட்ருவானுங்க. அது எப்படின்னா எங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம டெஸ்ட் ஏதோ எழுதுறோம்னா அவங்க வந்து டெஸ்ட் கரெக்ஷன் பண்ணும்போது, ஏன் புக்ல வந்து இந்த வார்த்தை போட்டிருக்கு, நீ ஏன் இந்த வார்த்தை எழுதிருக்க, தப்பா இருக்கு, இத படிச்சல காட்டுட்டா அப்படிம்பாங்க தெரியுமா? ஆமா ஆமா. படிச்சு அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, புக்ல என்ன இருக்கு அதே சேம் டெஸ்டாப்லயே இருக்கு. அப்பதான் மார்க் போடுவாங்க. சோ அதுல வந்து பனிஷ்மெண்டா கொடுப்பாங்க. கையில பெரம்பல் அடிக்கிறது, முட்டி போட வைக்கிறது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எனக்கு லிட்டில் ஃப்ளவர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். நம்ம பாலபாரதியில வந்து அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. கையில் அடிப்பாங்க, அப்புறம் உடம்புல சுமார் அடிப்பாங்க. சில ஸ்கூலை போட்டு மிதிப்பாங்கன்னு.
நம்ம இந்த ஸ்கூல் அந்த அளவுக்குலாம் பெருசா இல்ல. நான் ஃபிஃப்த் வரைக்கும் படிச்ச ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு. அங்கெல்லாம் பெஞ்ச் மேல ஏறி நிக்க வைக்கிறது, நீல் டவுன் போட வைக்கிறது, கையில பெரம்புல அடிக்கிறது. எங்க பிடி வாத்தியார் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து புடிச்சு விடுவில்னு வெளுத்து போடுவான். அவன் சில டைம் குச்சி இல்லைன்னா மேல வேப்ப மரம் இருக்கும், அது வந்து புடுங்கி குச்சி ரெடி பண்ணுவான் ரெடிமேடா. எனக்கு என்ன கான்செப்ட் தெரியல, ஏன் இப்போ அடிச்சு டார்ச்சர் பண்ணி படிக்கிறாங்க. படிக்கிறதா வந்து இன்ட்ரெஸ்டோட படிச்சாதான் அதை போய் அவங்களுக்கு பிடிக்குமே. இப்போ டார்ச்சர் பண்ணோம்னா அந்த படிப்புக்கிட்ட இருக்க நம்ம அந்த அஃபெக்ஷனே வந்து போயிடும். அதனால வந்து இதாகவே இருக்காது. ரொம்ப டார்ச்சர் பண்ணால இருக்கும், எந்த விஷயம் பிடிக்காம போயிடும். அது இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் வேற படித்து மக்கப் பண்ணியிலேயே பழக்கிட்டாங்க. அதே பழக்கம் வந்து கண்டினியூஸ் ஆனால இப்போ காலேஜ் போய் அவன் சர்வே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ கைஸ் அதான் ஃபிஃப்த் வரைக்கும் பார்க்க போனீங்கன்னா சேம் இதான். டீச்சர்ஸ் வந்து இதான் பண்ணுவாங்க, படிச்சு மனப்பாடம் பண்ணா எழுதணும், படிச்சு மனப்பாடம் பண்ணா எழுதணும். சேம் இருக்குன்னு தெரியலையே இப்போ எப்படி இருந்து தெரியல. நாங்க படிச்ச காலத்துல வந்து அப்படிதான் இருந்துச்சு. படிச்ச காலம் மீன்ஸ் 2010 2007 8 அந்த பீரியட், லைக் 15 இயர்ஸ் பிஃபோர். ஸோ அதுக்கப்புறம் வந்து 6 to 10 அரை பேண்ட் டவுசர்ல இருந்து ஃபுல் பேண்ட்டுக்கு ப்ரொமோஷன் ஆன காலம் அது. அப்பெல்லாம் கண்ணில் ஆரம்பிச்சோம் பெண். ஆமா, அப்ப வந்து நான் ஸ்கூல்ல மாறிட்டேன். நான் பாலபாரதிங்கிற ஸ்கூலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். ஸோ அப்ப வந்து எப்படின்னா ஃபிஃப்த்ல தான் நான் பாலபாரதில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இல்ல ஃபிஃப்த்ல ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபிஃப்த்ல தான் வந்து நான் பாலபாரதி ஜாயின் பண்ணேன். ஸோ அது 6th இருந்து நாங்க ப்ரொமோஷன் ஆன காலம் அது. டவுசர்ல இருந்து ஃபுல் பேண்ட்டுக்கும், பென்ல இருந்து பென்சில்ல இருந்து பெண்ணுக்கும். ஸோ அப்போ வந்து கண்ணில் ஒரு திமிரு ராஜ பரம்பரை எப்படி நடக்கும்போது நாங்கள் அப்படிதான் வாங்கி ஓட்டுறது, இந்த கிளாஸ்ல வண்டி ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது ஃபன்னா இருக்கும். அது இல்லாம இந்த ஃபிளார் பிடிச்சிருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். பார்க்க பிடிச்சா இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் சமூக பெரிய இடம் போல அப்படி நினைச்சிட்டு இருப்பானுங்க. முதல்ல அந்த இந்த பென் இருக்கும்ல, கேம்லின் பென் இருக்கும்ல, அதுலதான் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம 4 பேரை பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசுல நட்ராஜ் வச்சிருந்தவன் கொஞ்சம் கீழே, அப்சா வச்சிருந்தா அது இது பண்ணா இருக்கும். அது இல்லாம மேக்னெட் பாக்ஸ் இருந்தா நல்ல பணக்கார பையன். பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தா யாரா அப்படி பாருங்க. ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வெளியே போட்டு நான் உள்ள போட்டு இருப்பேன். ஆமா. அது இல்லாம சில பேர்லாம் எப்படி எடுத்துட்டு வரானுங்கன்னா, நாங்க வந்து இந்த ஸ்டீல் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வருவோம். சில பேர்லாம் பிளாஸ்டிக் இந்த டப் எடுத்துட்டு வருவானுங்க. அவங்க பார்க்க வித்தியாசமா இருக்கும். இந்த பென்சிலே பாக்ஸ் இருக்கும் தெரியுமா, நட்ராஜ் இவ்வளவு பெருசு இருக்குமே, அதுல பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஆமா. அப்புறம் சின்ன வயசுல வந்து நாங்க எப்படின்னா பர்த்டேக்கெல்லாம் அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். பர்த்டேக்கெல்லாம் ஒருத்தனை கூப்பிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவனோ கூப்பிட்டு கிளாஸ்க்கு அப்ப சாக்லேட் கொடுத்துட்டு வருவோம். ஸோ அப்போ அது செமையா இருக்கும். செமையா இருக்கும். கதிரிட்டு கூட்டிட்டு போனா நினைக்கிறேன். சோ அப்ப வந்து என்னன்னா அதுல வேற பஞ்சாயத்து வரும், யார் பெஸ்ட் ஃப்ரெண்டா அவனை ஒருத்தன் தான் கூட்டு போக முடியும். யார் நம்பர் எதே தெரியல தாசானா அப்படின்னு பிஜிஎம் போட ஆரம்பிச்சிருவானுங்க. மாப்பிள்ளை நீ என்னையே கூட்டு போடல, நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்லடா கா விட்டுருவானுங்க. நிக்கல் குந்தல் எல்லாம் சூப்பரா இருக்கும். அடி உக்காந்தானா முதுகு பழுந்துரும். ஆமா. சோ அந்த குந்தல் நிக்கல் அதெல்லாம் சின்ன சின்ன ஆடார் ஈவன் சூப்பரான கேம். நிக்கல் குந்தல் ஆடார் ஈவன். ஆடார் ஈவனா எப்படின்னா அதுக்கு ஹேண்ட் கிரிக்கெட் தான் ஆடார் ஈவன்பாங்க. அதோட 10 வரைக்கும் வச்சிருப்போம். 1 2 3 4 5 இது 6 7 8 8 9 10 இதுதான் 10 நினைக்கிறேன். தெரியல. ஆடார் ஈவன் அதிகம் விளையாண்டது இல்ல, நிக்கல் குந்தல் அதிகம் விளையாண்டுருக்கேன். நான் ஆடார் ஈவன் சின்ன கிளாஸ். அது வந்து எப்படின்னா டக்கு டக்குன்னு போடுவோமா, கால்குலேஷன் மட்டும் சூப்பரா இருக்கும்டா. 4 4 8 16 20 35 அந்த மாதிரி டக்கு டக்குன்னு போடுவோம். சோ சின்ன வயசுல எப்படி நடந்தது. அப்புறம் கடைசி இந்த 5th படிச்ச வரைக்கும் பொண்ணு கூட இன்டராக்ஷன் எப்படி இருந்துச்சு? எங்கங்க இன்டராக்ஷன் இருந்துச்சு? இல்லவே இல்லையே. இல்லவே இல்லாம நாங்க படிச்சது இருந்த பொண்ணுங்க 4 பொண்ணுங்க தான். அவங்களும் வந்து 5th முடிச்சோடனே பக்கத்து கிளாஸுக்கு ஓடி போயிட்டாங்க. எங்க கிளாஸ் ஃபுல்லா பாய்ஸ் தான் இருப்பாங்க, பக்கத்து கிளாஸ் ஃபுல்லா கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க பேசல டீச்சர்ஸ்லாம் வந்து முறைச்சு பார்ப்பாங்க. நாங்க படிக்கிறது கோயெடு, ஆனா பசங்க தனி கிளாஸ் பொண்ணுங்க தனி கிளாஸ். ஆமா. இது ரொம்ப கொடூரமா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி படிச்ச கோட்லயும் கோயெடு தான், அதுக்கும் பசங்க தனி பொண்ணுங்க. எனக்கு என்ன புரியலன்னா கோயெடுனா என்ன, கோ எஜுகேஷன், பசங்க பொண்ணுங்க 2 பேரும் ஸ்கூலிங்ல இருந்தாதான் 2 பேரும் பேசி வந்து என்ன சொல்றது, இங்க சின்ன வயசுல இருந்தே பசங்க பொண்ணுங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எப்படி பேசிக்கிட்டாங்க. பெருசா நினைச்சிட்டு இருக்கேன் பொண்ணுகிட்ட பேசுறது, ஓ பொண்ணுகிட்ட பேசுறான்டா. அதெல்லாம் வந்து இந்த சொசைட்டி கொஞ்சம் தப்பா இருக்கு. என்ன ஜென்ரலா ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் 2 பேர்த்தையும். இந்த சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நமக்கு பொண்ணுங்க மேல இருக்க பார்வையே மாறிடும். பெரிய பெரியவங்க இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் வரனால பொண்ணுங்க சில பேர் தப்பா பார்ப்பாங்க. இதே நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கூட இருக்க பிறக்கிறவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பழகிட்டோம்னா அந்த தாட்ஸ் எதுவும் வராது. நம்ம சொசைட்டில நிறைய தப்பான விஷயம் எல்லாம் நடக்குது. சோ அதுக்கெல்லாம் எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்துட்டே வரணும். இதெல்லாம் வேணும் சொல்லுங்க, தனியா ஒரு வீடியோவா போடுறோம். நானே போறேன். ஆமா, அந்த கொல்கத்தா இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆமா.
இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்லாம் நாங்க சொல்லுவோம். நிறைய பேர் இந்த லாவை ஸ்ட்ராங் ஆக்கணும், சவுதி அரேபியா மாதிரி லாலாம் கொண்டு வரணும் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் வேணும் நம்ம இன்னொரு வீடியோ பேசணும். ஸோ இந்த ஸ்கூலிங் வந்து எனக்கு தேவையான பாயிண்ட் இதுதான் நான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து பசங்க பொண்ணுங்களோட பேச விடுங்க. பேச விடுட்டாதான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பையங்கிறது ஒரு பையன், பொண்ணுங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ அவங்க பேசுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. நார்மலா ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேசினா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சொசைட்டிக்கும் அது ஒரு நல்ல இதா இருக்கும். அப்புறம் நாங்க 6th to 10thங்கிறது நாங்க சொன்ன மாதிரி பாய்ஸ் செக்ஷன் தனியா, கேர்ள்ஸ் செக்ஷன் தனியா இருக்கும். ஸோ இந்த 6th to 10thல தான் இது சொல்ல வேணாம். அது சொல்லு, நீ தான் பெரிய ஆளாச்சு, சொல்லு. இந்த 6th to 10th வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த மொத்தம் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஸோ 6th இருந்து பாத்தீங்கன்னா மெயினா 5 சப்ஜெக்ட் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். எல்லாத்துக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட் யாருன்னு கேட்டா கிளாஸ்ல எல்லாரும் கை தூக்குற ஒரே சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லு. தமிழா? மேக்ஸரா? எனக்கு தமிழ் தான்டா. மேக்ஸ் கூட போட்டுறான்டா. மேக்ஸ் போட்டுருவியா? அட பரதேசி. நான் எனக்கெல்லாம் தமிழ்லாம் சூப்பரா போடுங்க. எனக்கு லாங்குவேஜ் எல்லாம் பிரச்சனையே இல்ல. மேக்ஸ் வாத்தியார் தான் எனக்கு. இப்ப கூட நான் காலேஜ்ல அரியர் வச்சிருக்க காரணம் நான் மேக்ஸ் வாத்தியார் தான். மேக்ஸ் வராதான். ஆனா மேக்ஸ் ஓரளவுக்கு வரும். தமிழ் வந்து ஓரளவுக்கு அது வரும். இது சொல்றதுக்கு கேவலமா தான் இருக்கு. ஆமா, இருந்தாலும் சொல்றேன். தமிழ்நாட்டை வளர்ந்துட்டு தமிழ் தெரியலடா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்காதீங்க. அது எப்படி சொல்றதுன்னா அங்கேயே அப்படித்தான். தமிழ் வந்து மனப்பாடம் பண்ணும், திருக்குறள் மனப்பாடம் பண்ணும், எல்லாமே படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்றதுதான். மத்தபடி புரிஞ்சுட்டு பண்றதும் இல்ல. அதனால அப்படியே பழகிட்டோம் நாங்க. அங்க எப்படின்னா திருக்குறள் மனப்பாடம் பண்ண செய்யல, அதெல்லாம் ஓகே. அங்க இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ், அப்புறம் கட்டுரை கடிதம், கட்டுரை கடிதம், அதான் குருவினா, சிறுவினா, நெடுவினா, ஆமா ஆமா, அதெல்லாம் மக்க பண்ணி படிச்சு எழுதியே போச்சு. கோனார் கைடுன்னு ஒண்ணு இருக்கும். இத்த தண்டி 2 மார்க் வந்து இத்த தண்டி கொடுத்துருப்போம் ஆன்சரை. அதை பூரா சுறாகையில குட்டியா இருக்கும். நாங்க குட்டியா படிப்போம். அது மார்க் கம்மியா தான் போடுவாங்க. அவனுக்கு வந்து கோனார் தான் கொஞ்சம் டாப்பான கைடா தமிழ் வாத்தியானுக்கு. ஸோ அது கோனார்ல படிச்சதான் மார்க் போடுவானுங்க. ஸோ அந்த தமிழ் வந்து இங்க எனக்கு ஓரளவு லாங்குவேஜ்னால பிரச்சனை இல்லை. அவங்க சொல்லலாம் நான் அவ்வளவு சீக்கிரம் எனக்கு எப்படின்னா எழுத தெரியும். எனக்கு கரெக்டா படிச்சு எனக்கு எழுத தெரியும். எனக்கு எழுத தெரிஞ்சதுனால எந்த வார்த்தை சொன்னாலும் நான் அப்படி தமிழ் எழுதிடுவேன். ஸோ எனக்கு லாங்குவேஜ் பொறுத்திருக்கும் பிரச்சனை இல்லை. வந்து இங்கிலீஷ் வந்து இந்த எல்லாத்துக்கும் ஒரு கிரஷ் டீச்சர் இருப்பாங்க. இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் ஸ்கூலிங்ல வந்து கிரஷ் டீச்சர் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு இருந்தாங்க. அந்த டீச்சர் இருந்தா மட்டும் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்காம போய் மொதல் பெஞ்ச்ல உட்காந்துருவேன். நம்ம கேட்கற கொஸ்டின் டான்டான பதில் சொல்லுவேன். யாராவது கிளாஸ்ல இருந்துச்சு இந்த புக்ல இருக்க சென்டென்ஸ் படிங்களான்னு நான் தான் முதல்ல நான் படிக்கிறேன். ஸோ அப்பெல்லாம் ஒரு குஜாலா இருக்கும். அது இல்லாம மேம் வந்து எங்கேயா வெளியே போயிட்டு வர சொல்லுவேன், தம்பி சாக்பீஸ் எடுத்துருவான்னு உளுந்தடிச்சிட்டு போய் எடுத்துட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணான காலங்கள்லாம் அது. 6th to 10th வரைக்கும் ஒரே ஸ்டாஃப் தான் எங்களுக்கு. 12th வரைக்கும் எனக்கு ஒரே ஸ்டாஃப் தான் இங்கிலீஷுக்கு. ஸோ எனக்கு அது ஒரு மறக்க முடியாத இது. அது எல்லாம் 5th முன்னாடியும் ஒரே ஸ்டாஃப் தான் நினைக்கிறேன். செகண்ட்ல இருந்து ஒரே ஸ்டாஃப் தான். செகண்ட்ல இருந்து இருந்தேன். செகண்ட்ல இருந்து ஒரே ஸ்டாஃப் தான் 10th வரைக்கும். ஓகே. எனக்கு நான் 10th முடிச்சு போனதுக்கு 12th வரைக்கும் அவங்க அதே ஸ்டாஃப் தான் இங்கிலீஷுக்கும். ஸோ அந்த எங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஸ்டாஃப்ல கிரஷ் லிஸ்ட் இருப்பாங்களா, எனக்கு அந்த இங்கிலீஷ் மேம் தான். உனக்கு இங்கிலீஷ் மேம் தான். இங்கிலீஷ் மேம் தான். நல்ல மேம், திட்டவே மாட்டாங்க, சாஃப்ட்டா பேசுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா நீ படிக்கலையா, ஓகே அப்போ உனக்கு என்ன வரும்னு நீயே கண்டுபிடி அப்படிம்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் ஒரு யூனிக் டேலண்ட் இருக்குன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. சரி, எல்லாத்துக்கும் படிக்க வராதுன்னா சில பேருக்கு வேற ஏதாவது வரும். ஆமா, எல்லாருமே 10th முடிச்ச அப்புறம் கேட்டா +1 +2 படிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா சில பேர் டிப்ளமோ படிக்கிறாங்க. மேம் அதை மேம் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஓ டிப்ளமோ பரவாயில்ல படி அப்படிம்பாங்க. ஆனா சில ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, டிப்ளமோ அதெல்லாம் ஏன் படிச்சுக்கிட்டு அப்படிம்பாங்க. டிப்ளமோல கேவலமா பேசிட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் இது முடிச்சது போவோம். சரி ஓகே. அதான் அந்த மேம் எப்படின்னா இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, எல்லா மேமும் அடிச்சு இது பண்ணும்போது ஒருத்தவங்க மட்டும் சாஃப்டா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமா, ஏன்னா வந்த டீச்சர்ஸ் எல்லாம் திட்டிகிட்டே இருப்பானுங்க, படிக்காத வேஸ்ட் தத்தி அப்படிம்பாங்க. ஸோ அந்த மேம் தான் கொஞ்சம் சாஃப்டா பேசுவாங்க. அதுவும் இல்லாம அந்த சப்ஜெக்ட்ல வந்து மேக்ஸிமம் நாங்க எல்லாத்தையும் பாஸ் ஆயிரும், நல்ல மார்க் எடுத்துருவோம். ஸோ அவங்க டீச்சிங்கே எங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாங்க எல்லா பேப்பருமே ஒருத்தவங்க வந்து கைண்டா பேசினா எல்லாருமே வந்து வேலைக்கு ஆவாங்க. ரூடா பிஹேவ் பண்ற போது தான் எல்லாருமே வந்து 6th அப்புறம் 7th 8th ஸோ மேக்ஸிமம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. 7th 8th போகும்போது இந்த பெரிய சோஷியல் சயின்ஸ்ல இருந்து எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அதெல்லாம் 8th படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அது சொல்றேன். அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி அப்படின்னு பயாலஜில இருந்து ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணிடுவானுங்க. அது ஏனே தெரியாது. கடைசி இருக்கும். அது ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு பேரு. எல்லாம் வந்து தெரியும். அவனுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி நான் வந்து தனியா புக் எடுத்து பார்த்துட்டேன். அதெல்லாம் நெட்ல எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்பவே ஸ்டடீஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால பயாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அப்ப டாக்டர் எடுத்துக்கல, ஏன் சார் இன்ஜினியரிங் எடுத்துக்க? இல்ல, அந்த பயாலஜில அந்த இது பர்టిక్యులர் சப்ஜெக்ட் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அதனால
எம்பிபிஎஸ்னா எல்லாம் படிக்கணும்ல. எனக்கு அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆவல் இருந்துச்சு. ஸோ அப்போ அதுதான் படிச்சுட்டு இருந்தேன். சரி விடுது போடலாமான்னு தெரியல, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 8th இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் பெரிய பெரிய கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. மேக்ஸும் கொஞ்சம் டஃப் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து 9th 10th தான் கொஞ்சம் டஃப்பான பீரியட்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டேன். 8th வரைக்கும் எப்படின்னா ஆமா நார்மலா இருந்துச்சு. 9th வந்தோடனே நீ பப்ளிக்னு அவங்களே அதை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பாஸ் பண்றது கஷ்டம், மார்க் பண்ணது கஷ்டம் அப்படின்னு ரொம்ப பில்டப் பண்ணுவாங்க. ஆனா 8th வரைக்கும் எப்படி இருக்குன்னா லைஃப் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. காலையில ஸ்கூலுக்கு போவோம், 4:30க்கு எந்திரிச்சு காலேஜ் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் போடுவோம், பென்டென், டோரேமான், சின்சான்லாம். சின்ன வயசுல வந்து வீட்டுக்கு வந்து சுட்டி டிவி வந்து ஜாக்கி சான் போடுவோம். போட்டுட்டு டியூஷன், சில பேர் டியூஷன் போவாங்க. நான் ஒரு 2-3 வருஷம் டியூஷன் போனேன், அது வரைக்கும் டியூஷன் போகல. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு போனேன். தெரியுமா 7th 8th 9th 10th வரைக்கும் போனேன். அதெல்லாம் ஃபன்னாக இருந்துச்சு. 10th அப்போ 2 டியூஷன் மாறினேன், 2-3 ஹோம் டியூஷன்லாம் வச்சோம் 9th 10th. ஸோ நான் வந்து நான் வீட்டு பக்கத்தில் சின்ன ஒரு அக்கா எடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க டியூஷன் போயிட்டு இருந்தேன். ஒரு 1 hour தான் டியூஷன், ஒரு பெரிய மேட்டராக இல்லை. ஸோ 9th 10th தான் இந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுவும் இல்லாமல் ப்ரெஷர் நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. 9th வந்தோடனே எல்லா டிவிலையும் கேபிள் கட் பண்ணிடுவானுங்க, டிவி பார்க்கறதாம்பாங்க, ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக படிக்கணும்பாங்க. 9th செமஸ்டர் லீவ், ஒரு எக்ஸாம் லீவ், ஆனுவல் லீவ்ல கூட வெளியே போகக்கூடாது, 10th போர்ஷன் உட்காந்து படி அப்படிம்பாங்க. ஸோ அந்த டைம் தான் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைம். ஏன்னா அந்த டைம்ல தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய என்ன சொல்றது, இந்த என்ஜாய்மெண்ட் விட்டுட்டு ரொம்ப படிப்புன்னு ஸ்ட்ரெஸ் ஆகிற டைம் அது. ஸோ நீங்க நிறைய என்ன சொல்றது சூசைட்ஸ் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் சூசைட்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் எப்போ மேக்ஸிமம் நடக்குன்னா இந்த ரிசல்ட் டைம், இந்த கரெக்டாக டைம் சில பேர் ஃபீல் பண்ணி இது பண்ணுவாங்க. அது வீட்டிலலாம் இந்த மார்க்குங்கிறது வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ 99 100 எடுத்தா தான் நீ நல்ல பையன், அது கீழே எடுத்தீங்கன்னா தற்கொலை அப்படிம்பாங்க. ரொம்ப டார்கெட்லாம் பண்ணிருப்பாங்க வீட்டில். அது 9th வந்து கொஞ்சம் 10th போர்ஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10th வந்து தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா இந்த 9th 10thலே பசங்களுக்குள்ள பிரிவினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்லே. எங்க ஸ்கூல்ல பண்ணாங்க. நல்லா படிக்கிறவன் வந்து 9thலயே 10th போர்ஷன் படிப்பான். ஆனா கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிறவன் வந்து 10th போனாதான் 10th போர்ஷன். அப்போ இந்த ஸ்கூலிங்ல இதெல்லாம் பிரிச்சு பார்க்க கூடாது. ஒரு காமனா சொல்லி கொடுக்கணும். 10th பொண்ணு காமனா சொல்லி கொடுக்கணும், இல்ல அதுக்கு ஒரே டைம் சொல்லி கொடுக்கணும். 9th இம்பார்ட்டன்ட் இல்லையா, விட்டுற வேண்டியதான் எல்லாத்துக்கும். ஏன் வந்து 9th வைக்கிறாங்க, வைக்க வேண்டியதுதான். கடைசி அந்த ஒரு செம்ம மட்டும் ஒரு மாசம் மட்டும் நடத்துவாங்க ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. நடத்தி எல்லாத்துக்கும் காமனா நடத்தணும், காமனா இது பண்ணணும். ஸோ அதுலேயே அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். நல்லா படிக்கிறவங்களாம் தனியாக உட்காந்துருவானுங்க, சுமாரா படிக்கிறவங்க ஃபெயில் ஆகிறவங்களாம் தனியாக உட்கார வச்சிருவாங்க. ஸோ அப்பயே அவங்க என்ன ஆகும்னா அந்த பசங்களுக்குள்ள மென்டாலிட்டி ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே நம்ம படிக்கிற பையன் இவன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆவரேஜ். ஏன்னா ஒரு பையனுக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் போதோ அப்போ அவன் படிக்கிறதே அவ்வளோ விட்டுருவான். எல்லாரும் என்கரேஜ் பண்ணாதான் அவன் நல்லா படிப்பான். நல்லா படிக்காதவனே என்கரேஜ் பண்ண நல்லா படிப்பான். நீ நல்லா படிக்கல தனியாக போனா இன்னும் வந்து ஒரு மாதிரி நம்ம அவ்வளோதான் போல போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோதான் வேஸ்ட் தான். நம்ம படிக்கிறவங்களும் திமிர் இருக்கும். இவன் சுமாரா படிக்கிறான், இவெல்லாம் அவ்வளோதான் ஒரு மாதிரி இது பண்ணுவானுங்க. படிக்கிறது மீன்ஸ் நாங்கள் என்ன சொல்றோம்னா படிச்சு மனப்பாடம் பண்றத அந்த டெஸ்ட் பேப்பர்ல கக்கணும். அங்கதான் அங்க படிப்பு. ஓகேவா, எஜுகேஷன்ங்கிறது எங்களுக்கு என்னன்னா புக்ல இருக்கிறது அவ்வளோ. ஸோ அதுதான் நாங்க படிக்கிறதுங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையவே கிடையாது. புக்ல இருக்கிறத படிக்கிறோம், மனப்பாடம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓனா படிச்சு ஓனா எழுதுவாங்க. எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. நாங்க ஸ்டேட் போர்டுனால எங்களுக்கு மேக்ஸிமம் படிச்சு மனப்பாடம் பண்ணி கக்க சொல்லலாம். எங்க ஸ்கூல்ல அப்படிதான் சொன்னாங்க. மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓனா அண்டர்ஸ்டாண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஆனா நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். ஸோ உங்களுக்கு 10th வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. மெயினா மனப்பாடம் பண்ணா எழுதணும், இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 10th பப்ளிக் டைம் கொஞ்சம் நல்லா ஹையா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல டிவி எதுவும் பார்க்க உள்ள எப்படியோ போராடி கீராடி பப்ளிக் பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த அது ஒரு மந்தையில இருந்து 2 ஆடுகள் பிரிந்து போனது அப்படின்ற மாதிரி. அப்பதான் எல்லா பசங்கெல்லாம் 10th வரைக்கும் ஒட்டுக்கா படிச்சவங்க பிரிச்சு போக ஆரம்பிப்பாங்க. கடைசியா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. 10th முடிச்ச உடனே +1 ஜாயின் பண்றதா ஐடியா. காலேஜ்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு எல்லாமே ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் வந்து சரி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வேணாம், அப்படி எப்படி மார்க் கம்மியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவன் தாண்டா பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் டிப்ளமா ஜாயின் பண்ணோம். டிப்ளமா எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் கூட எனக்கு தெரியாது. போனோம், டிப்ளமா ஜாயின் பண்ணோம், சேர்த்து விட்டாங்க, சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் டிப்ளமா ஜாயின் பண்ண ஒரு வருஷம் நான் போனால் கொரோனா வந்துருச்சு. செகண்ட் இயர் ஃபுல்லாக கொரோனாலேயே போயிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் புது பசங்க. அப்போது இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் பாலிடெக்னிக் காலேஜு, அது லைஃபே ஜாலியாக இருக்கும். ஸ்கூல் +1 +2 விட பாலிடெக்னிக் லைஃப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா காலேஜ் ஃபீலை முன்னாடியே கொடுப்பாங்க, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஒரு வருஷம் அந்த லாக்டவுன்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் படித்தோம். தேர்ட் இயர் 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோம். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோன்னே வாழ்க்கையே இப்படி இருந்த வாழ்க்கை இப்படி ஆகுன்னு பார்த்தா இப்படி இருந்த வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அது இந்த லாக்டவுன் ஃபேஸிங் சொன்னோம்ல, நாங்கள் 2 இயர்ஸ் சொன்னோம்ல. ஸோ அந்த ஃபேஸ் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். அந்த கேமிங் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் லாக்டவுன் டைமில் என்னென்ன பண்ணோம், ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த வேணும்னா மேலே நான் லிங்க் இந்த சைடு இல்லை இந்த சைடு எங்கேயாவது வரும், அந்த லிங்க்கை கொடுத்துரும், அங்கே வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் கண்டென்ட்டில் ஸோ நாங்கள் லாக்டவுன் டைமில் என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு அவன் அந்த சைடு போயிட்டான். நான் வந்து 11th 12th தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா என் வீட்டில் அதான் சொன்னாங்க, டிப்ளமோலாம் படிக்காத பசங்க ஃபெயில் ஆகிறோன்னு சூஸ் பண்ணுவாங்க, நீ ஆமாங்க, படிக்கிற. கான்செப்ட் என்னன்னே தெரியல. டிப்ளமோலாம் மார்க் கம்மியாக டிப்ளமோ போயிடுவானா, நல்லா படிக்கிறோம் +1 +2 போயிடுவானா, இது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியல. நான் +1 +2 போயிட்டேன். அதுக்கு படிக்கிற பையன்லாம் நடிக்காதீங்க. +1 +2 வந்து அங்க ஸ்கூல்ல கையில கால விழுந்து எனக்கு சிஎஸ்சி சீட் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா என்னை வந்து ஆர்ட்ஸ்ல தான் போடுவேன் நாங்க. 12th 4 குரூப் இருக்கு, ஆர்ட்ஸ், காமர்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு பயாலஜி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும். ஆனா நான் வாங்கின மார்க் ஆர்ட்ஸ் தான் தருவேன்ட்டானுங்க பிரின்சிபல். அங்க மேடம் இருக்கும், அந்த மேடம். ஸோ அவங்க மேடம்ல கையில கால விழுந்து எப்படியும் சிஎஸ்சி சீட் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு கொடுக்குறேன்னாங்க, நம்ம கேட்டது கம்ப்யூட்டர் சயின்ஸு. சரி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு நான் தான் வந்துட்டேன். சரி கணேஷ், நீங்க இது சொல்லுங்க, 10th முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு, 10th அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? 10th முன்னாடி வந்து எந்த வேறுபாடும் பார்க்காம பழகினாங்க நிறைய பேர். ஏன்னா காசு இருக்கிறவன் இல்லாதவன் அப்படின்னு யாருமே தெரியாது, காமனாக பழகினாங்க. ஆஃப்டர் 10th வந்து கொஞ்சம் எல்லாம் பெரிய ஆக அந்த வசதிக்கு வந்து ஆசைப்படுறாங்க எல்லாருமே. அப்போ வந்து வசதி கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட பேசுறதும் கம்மி பண்ணிக்கிறானுங்க. அப்படிதான் நிறைய. ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது, சில பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் டிப்ளமோ நான் படிச்சிருக்கோம், அந்த வேறுபாடு கூட பெருசாக தெரியல. இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படி ஒன்றும் இல்லை. இந்த இன்ஜினியரிங் போகும்போது தான் அது வந்து ஃபுல்லோட அந்த இதே தெரியுது. அந்த பணக்காரன் வேற மிடில் கிளாஸ் வேறன்னு அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு 11th 12th என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, 10th வரைக்கும் நான் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் இது பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் 11th 12th வந்து புது செட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சேம் 10th பழைய பேட்சும் கிடைச்சாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டக்குன்னு ஒரு தடவை இங்கே ஒரு 4 பேர் பேட்ச் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 11th நான் வந்து கரெக்டாக ஓரளவு படிச்சிட்டேன். கரெக்டாக 11th பப்ளிக் எக்ஸாம் வரும்போது தான் எனக்கு வந்து கரெக்டாக அந்த லாக்டவுனுங்கிற விஷயம் போட்டாங்க. 11th பப்ளிக் எக்ஸாம் கடைசியாக முடிகிறப்போ லாக்டவுன் போட்டாங்க. ஸோ 12th ஃபுல்லாக லாக்டவுன் போயிடுச்சு. எனக்கு 11th என்ன பிடிச்ச விஷயம்னா, நான் என் கிளாஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 பொண்ணுங்க. அந்த 17 பொண்ணுங்களையும் நாங்கள் எப்படின்னா, நான் சொன்னல சோஷியலாக பழக விடணும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்த கிளாஸ் டியூட்டர் வந்து பழக விட்டாங்க, அந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க 2 பேர் கலந்து பேசிக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு 11th ஓரளவு பொண்ணுங்கிட்ட பேசி பழகினால தான் எனக்கு காலேஜில் இருந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு. பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுறது, இப்படிதான் பேசணுமா அப்படின்னு நான் ஓரளவு 11th பேசினால தான். ஸோ எனக்கு அந்த காலேஜில் இருந்து அந்த பொண்ணுங்க கிட்ட பேசுகிற ஃபியர் அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும்னா, எனக்கு அந்த 11th பேச பழக விட்ட அந்த மேம்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் என்ன சொல்கிறது, இப்போ நான் 11th பொண்ணுங்கிட்டே பேசல, 12th பொண்ணுங்கிட்டே பேசல, திடீர்னு காலேஜில் போய் ஒரு ப்ராஜெக்டில் ஒட்டுக்க பொண்ணு கூட போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் லைஃப் லெசன்ஸ், இதெல்லாம் இங்கே படித்து மனப்பாடம் பண்ணி எங்கேயும் பண்ண முடியாது. பழகி பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது என்னன்னு வந்து புரிஞ்சுக்கணும், படிப்பு என்னன்னு. ஸோ அந்த மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல்லேயே பண்ணி கொடுத்தா தான் உண்டு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 11th கிடைச்சது. ஸோ 11th எனக்கு ஓரளவு ஜாலியாக தான் போச்சு. புது கேங்கோட ஓரளவு செட் ஆகிட்டு போய் 12th மாஸ் பண்ணலாங்கிற டைமில் லாக்டவுன் போட்டானுங்க. ஸோ அந்த லாக்டவுன் டைம் தான் என்னென்ன ஆச்சுன்னு நாங்கள் அந்த கேமிங் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் இன்ஜினியரிங். ஸோ சொல்லுங்க. கிடைச்சேன் நான் டிப்ளமோ 3 இயர்ஸ் படித்தேன் ட்ரிபிளி. எங்கள் கிளாஸ் வந்து பொண்ணுங்க 2-3 பேர் தான் இருந்தாங்க, ஓகேவா. ஆனால் பெருசாக ட்ரிபிளியில் மோஸ்ட் இருக்க மாட்டாங்க, கேர்ள்ஸும் கம்மியாக இருப்போம், பசங்க அதிகமாக இருக்காங்க. அது அப்படியே போச்சு, பெருசாக இன்ட்ராக்ஷனே இல்லை. பிஇ போன உடனே நான் எல்லாம் இப்போ படத்தில் கட்டுற மாதிரி ஜாலியாக இருக்கும். அது இல்லாமல் காலேஜில் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா எங்கள் காலேஜ் அப்படி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதனால் அந்த காலேஜ் லைஃப் வந்து என்ஜாயே பண்ண முடியல. காலேஜ் போனதுக்கப்புறம் போகிறோம், படிக்கிறோம், எப்படியோ எல்லாம் சிஜிபி வாங்குங்கிறானுங்க, எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வேலை வாங்குங்கிறானுங்க. அதனால் பெருசாக பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்டே கம்மியாகிடுச்சு காலேஜ். எங்கள் காலேஜ் அந்த மாதிரி இருக்குது. மற்ற காலேஜும் அப்படி இல்லை, எங்கள் காலேஜ் இன்ட்ராக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் அங்கே ட்ரீட் பண்ணுற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணீங்க, முதல்ல என்ன கோர்ஸ் பண்ணீங்க? எப்படி சொன்னால் ட்ரிபிள் படித்தா கஷ்டமாக இருக்கும், சிஎஸ் படிக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ சிஎஸ்ஸே கேட்ட கோர்ஸே கிடச்சிருச்சு, கவுன்சிலிங்லேயே கிடச்சிருச்சு. ஆனால் வந்து நான் எதிர்பார்த்த காலேஜ் வேறு, ஆனால் அங்கே போன காலேஜே வேறு மாதிரி இருக்குது. கோர்ஸ் ஓகே, பட் ஆனால் காலேஜஸ் பிடிக்கல. சரி ஓகே, காலேஜை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு நான் எப்படி கோர்ஸ் செலக்ட் பண்ணி சொல்லிடுறேன். நான் 10th 11th 12th செலக்ட் பண்ணது கோர்ஸ் சிஎஸ்சி தான். எனக்கு கம்ப்யூட்டர் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு சிஎஸ்சி தான் வேணும்னு நான் முடிவு எடுத்தேன்.
ஸோ நான் ஓரளவு ஒரு செகண்ட் டயர் இல்லை தேர்ட் டயர் காலேஜ் அந்த மாதிரி தான் சேர்ந்தேன். ஸோ காலேஜ் சேர்ந்த டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆகலை ஒரு 1 வீக். அதுக்கப்புறம் எனக்கு ஏற்ற மைண்ட் செட் பீப்புள் நான் ஓரளவு பிடிச்சனால அந்த மைண்ட் செட் பீப்புளோட ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான் ட்ராவல் பண்ணிருக்கேன் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் அதே தான் சேம். இங்கே ஸ்கூலில் என்ன பண்ண சொன்னாங்களோ அதே தான் காலேஜ்லையும் பண்ண சொன்னாங்க. படித்து மனப்பாடம் பண்ணி எழுதணும். என்ன இங்கே வந்து நம்மளை ஓரளவு புரிஞ்சுட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஆனால் நாங்கள் அந்த காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு மைண்ட் செட்டு படிச்சு எழுதணும் அந்த இது புக்கில் என்ன இருக்கோ அது எழுதணும், அந்த மைண்ட் செட் எங்களால் டப்புன்னு இந்த காலேஜ் ஷிஃப்ட் ஆனால் மாற்ற முடியல. காலேஜ் வந்து எதனா எதிர்பார்க்கணும்னா ப்ராக்டிக்கலாக எதிர்பார்க்குறாங்க. புக்கில் இருக்கிறதெல்லாம் காலேஜ் தேவையில்ல. ஆன்சர் ஓனாக எழுதுன்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் அது வந்து பண்ண முடியல. அந்த மற்றப்பெல்லாம் ஓனாக எழுதுறாங்க, கதையாக எழுதுறாங்க 10 பேஜுக்கு. எங்கன்னா 5 பேஜ் 6 பேஜுக்குள்ளே தாண்ட முடிய மாட்டேங்குது. ஏன்னா எங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஸ்கூலிங்ல கிடைச்சிட்டு இந்த 12 இயர்ஸ் வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அது அப்படியே தான் அங்கேயும் வருது. அது இங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் அங்கேயும் அப்படியே பண்றோம். டிஃபரெண்டா ஒன்றும் பண்றது இல்லை. ஸோ அப்படிதான் எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ காலேஜ் வந்து சிஎஸ்சி தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு மேக்ஸிமம் நான் 12th படிச்ச சப்ஜெக்ட்ஸ் தான் வந்துச்சு. அண்ட் செகண்ட் இயர் தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனோம். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனோடனே இந்த மேக்ஸ் பேப்பர்லாம் வரும். ஸோ அந்த மேக்ஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் எனக்கு சின்ன வயசுலேருந்து வராதனால கொஞ்சம் அரியர்லாம் விழுந்து ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி கிளியர் பண்ணிட்டு வரேன். காலேஜ் லைஃப் வந்து இப்போ வரைக்கும் ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த காலேஜ் வந்து 4 இயர்ஸ் தான் போனதே தெரில. போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஃபைனல் இயர் வந்துட்டோம். நான் காலேஜில் இருந்த வரைக்கும் நான் போவேன், ஜாலியாக போவேன். நான் என் சுற்றி இருக்கவங்களாம் ஜாலியாக சந்தோஷமா சிரிக்க வைப்பேன். அப்புறம் நானும் ஜாலியாக இருப்பேன், வந்துடுவேன். மேக்ஸிமம் எனக்கு காலேஜில் ரொம்ப கசப்பான அனுபவங்கள் அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் போன வரைக்கும் ஸ்மூத்தாக போயிடுச்சு. இப்படி மேலே ஏற்றி இறக்கிலாம் ஒன்றும் இல்லை. இப்படியே லைனாக ஃப்ளாட் லைனாக போயிடுச்சு. ஸோ அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் காலேஜ் லைஃப்பும். இந்த லவ் கிவெல்லாம் எதுவும் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. எனக்கு மைண்ட் செட்டும் இல்லை, செட் ஆகல. நான் தான் காலேஜ் வந்து லவ் பண்ணலாம் அது இதுன்னு நான் சொல்லுவானுங்க. ஸோ நீங்கள் காலேஜில் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஏற்ற மைண்ட் செட் இருக்க பொண்ணுங்க இங்கே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் பண்ணலாம். எனக்கு ஏற்ற மைண்ட் செட் இருக்க பொண்ணு கிடைக்கல. ஸோ நான் அதனால் நான் போகிறேன், நான் வேலையை பார்ப்போம் வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் காலேஜ் லைஃப் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜாபுக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ கணேஷ் உங்கள் லைஃப் சொல்லுங்கள், காலேஜ் லைஃப். டிப்ளமோ வரைக்கும் நல்லா சூப்பராக போச்சு. எல்லாத்துலேயுமே எல்லாமே நல்லா போச்சு. ஆஃப்டர் வந்து காலேஜ் அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு சொல்கிறதுக்கு எப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் பெருசாக இல்லைங்க, ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். காலேஜும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, என்ஜாய்மெண்ட்டே இல்லை, ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, பிளேஸ்மெண்ட்டும் பெருசாக இல்லை. அதுவும் வந்து படிக்கிற காலேஜ் வந்து கொஞ்சம் பெரிய காலேஜ். அவன் காலேஜ்ல இல்லைன்னா என் காலேஜ் நினைச்சு பார்த்துக்கணும். பெரிய காலேஜே இல்லைங்க, அப்படி பில்டப் வச்சிருக்கிறதாங்க பெரிய காலேஜ். நாங்கள் அந்த பேர் சொல்ல விரும்பல, சொன்னா எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அதனால நாங்கள் பெரிய பெரிய காலேஜ் மட்டும் சொல்லிக்கிறோம். அவன் வந்து படிக்கிறது பெரிய காலேஜ், நான் கொஞ்சம் படிக்கிறது சின்ன காலேஜ். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை. அதுவும் இல்லாம காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10க்கு ஒரு 8 இல்லை 9 கொடுக்கலாம். ஸோ ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜுக்கு வந்து நான் எனக்கு சாலிட் 7 தரலாம். உனக்கு எவ்வளவு நினைச்சு தரலாம் உன் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஸ்கூல்ல 8 9 கொடுக்கலாம். ஸ்கூல்ல டிப்ளமோ 9 கொடுக்கலாம். இந்த நல்லா ஃப்ரீடமா இருந்துச்சு. காலேஜ்லாம் வந்து நான் ரேட்டிங்கே கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அவரு. எனக்கு எப்படின்னா, எனக்கு அந்த ஃபிளாட் நான் சொன்னல, எனக்கு அவ்வளோ பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஹை பாயிண்ட்டும் இல்லை, லோ பாயிண்ட்டும் இல்லை, ஆவரேஜா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டைம் போனதே தெரியலீங்களா. ஸோ எனக்கு கம்ப்ளைண்ட் சொல்ற அளவுக்கு காலேஜில் பெருசாக இருக்கு. நானே சொல்றேன், நீங்க லவ்வுக்கு இவ்வளவு கிடையாது, காலேஜ் எனக்கு பிடிக்கலைங்க, அவ்வளோதான் மேட்ரு. அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான், அதனால வெளியே வர முடியாது, ஸ்டக் ஆயிட்டான். லவ்லாம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி. ஆமா ஆமா. ஸோ அப்படியே காலேஜ் லைஃப் போயிடுச்சு. இப்போ நாங்கள் பிளேஸ்மெண்ட் அந்த டைம் ஃபைனல் இயர் டைம்ல இருக்கோம். இதுக்கு மேலே தான் கம்பெனி பிளேஸ் ஆகிட்டு இதுக்கு மேலே தான் அடுத்து வேலைக்கு போயிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்களே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சைடு அண்ட் சைடு தான் எங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. ஸோ எங்களை பற்றி நிறைய நாங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இந்த கேமிங் சீரீஸ்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த சீரீஸ்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து எங்களோட எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியிருப்போம். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே நல்லா சொல்லலாம். அவ்வளோதான், காலேஜ் பெருசாக இல்லை, எதுவும் முடிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சரி ஓகே. ஸோ அவ்வளோதான், இங்கே இதெல்லாம் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வேணா கண்டென்ட் பேச சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி பேசிக்கலாம். எஜுகேஷனா இப்படி தான் இருக்குது. நாங்கள் 10th எல்லாமே எஜுகேஷன் வந்து நிறைய சொல்லி தரணும், ப்ராக்டிக்கலாக பண்ணணும். எதுவுமே தியரிட்டிக்கலாக பண்ணுறத விட ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் நிறையா வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். இங்கே எல்லாமே படித்து பண்ணுறத விட ஒரு விஷயத்த பிடிச்சி போனோம் எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் அதை பற்றி நாங்கள் சொன்னோம். மற்ற இதெல்லாம் டாக்டரு, லாயர்ஸு அதெல்லாம் இப்போ இருக்கு அவ்வளோவா நாலேஜில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மோஸ்ட்டாக அந்த சைடு இல்லை, இருந்தால் அதுவும் சொல்லியிருக்கலாம். சரி ஓகே தான் இதோட முடிச்சிக்கலாமா? முடிச்சுக்கலாம். சரி ஓகே கைஸ், பாய். நாங்கள் அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ வந்து சந்திக்கிறோம்.
தட்ஸ் ஆல் வி ஆர் சைனிங் ஆஃப். விக்னேஷ் அண்ட் கணேஷ் வைட்டி. பாய். Bye. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.